வாடா. ம். அப்புறம் என்னமோ ஸ்டோரி சொல்லணும்னு சொன்னேன். என்ன ஸ்டோரி? ஸோ ஷார்ட் ஸ்டோரி நமக்கு. ஸ்டோரியா? ஷார்ட் ஸ்டோரினா ஸ்டோரின்னு சொல்றேன். எந்த மாதிரி இது படத்துல உள்ளதா நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்? இல்ல, இது நான் சொந்தமாவே எழுதுனது. சொந்தமா? ஆமா, யாரையும் காப்பி பண்ணல, நான் சொந்தமா எழுதுறேன். இது என்ன மாதிரி ஜானரா? ஃபேண்டசி, ஹாரர் இருக்கு, காமெடி இருக்கு, ரெண்டு கான்செப்ட் எழுதியிருக்கேன். ஒன்னு வந்து சாமி கதை, இன்னொன்னு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன். டிவோஷனலா போலாம். ஆமா, டிவோஷனல். அண்ட் இன்னொன்னு இன்னொன்னு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன். சயின்ஸ் ஃபிக்ஷன், அறிவியலோட கற்பனை கதை. ஃபேண்டசி, முழுக்க அறிவியல் சம்பந்தமான. முதல்ல கடவுளோட கதை சொல்லுவோமே. தெய்வமா ஆரம்பிக்கிறான்னு சொல்லுங்க. ரைட். ஓகே, ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் மிஸ்டர் ஆர் அண்ட் பி. வெல்கம் டு அவர் சேனல்ஸ். இப்ப கடவுளோட ஸ்டோரின்னு சொன்னேன், அதாவது டிவோஷனல். இப்ப டிவோஷனல் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு அதாவது கெட்ட சக்தி ஒண்ணு இருக்கும், அதை அழிக்கிறது, கடவுள் வந்து இருக்குவாரு, இல்லைன்னா ஒரு கிராமத்துல அந்த மாதிரி உள்ள ஸ்டோரியா, இல்ல எப்படிப்பட்ட ஸ்டோரி? ஸ்டோரி டெல்லிங் தான். ஸோ இது வந்து ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இந்த கதையை வந்து நான் ஸ்டோரி டெல்லிங்கா ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்றேன். முடிஞ்சதுக்கு இது டிஃப்ரெண்டா இருக்கும், புதுசா இருக்கும். ரொம்ப ஆடியன்ஸ் எதிர்பார்க்கிற அளவுக்கு புதுசாலாம் இருக்காது, ஆனா வித்தியாசமா இருக்கும். ரொம்ப மாஸ்லாம் இருக்காது. இல்ல இப்ப நீ ஸ்டோரி சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இது படத்துலதான் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம், பாட்டு இருக்கும், ஃபைட் இருக்கும், ஒரு ஹீரோ இருப்பாரு, கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. சரி, உங்க கதையை சொல்லிருப்போம். இந்த கதையோட டைட்டில் பேர் என்னதுன்னா கடவுளின் குழந்தை. கடவுளின் குழந்தை. எஸ். ஸோ இப்ப கதை ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, கடவுள் வந்து பல்லாயிரம் வருஷம் உழைச்ச டயர்ட்ல தூங்காம உழைச்சிருக்காரு. ஸோ வேலை செஞ்சனால ரொம்ப டயர்டாகி வீட்டுக்கு வராரு. செம்ம ஹார்ட் ஒர்க்ல. ஓகேவா? ஸோ அது பிக்சன் தானே, நீங்க ரொம்ப இது பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாகி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அவர் ஒரு ரூமுக்கு போயிட்டு அவரு பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு பேசிட்டு விளையாண்டுட்டு விறுவிறுன்னு போய் படுத்துறாரு. ரொம்ப டயர்ட் அவருக்கு. ஸோ அவரு போயிட்டு நேரா போயிட்டு மெத்தையில பட்டுன்னு படுத்துடுறாரு. ஸோ படுத்தோட என்ன ஆகுதுன்னா, அவரோட கையில உள்ள காப்பு வந்து கீழே விழுந்துருக்கு. மெத்தையில இப்படி படுத்து கிடக்குறாருன்னா இந்த காப்பு இருக்குல்ல, காப்பு கீழே விழுந்துருக்கு. விழுந்தோடனே அந்த ரூம்ல உள்ள பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அங்க போயிட்டு அந்த காப்பு கிட்ட போயிட்டு காப்பை எடுத்துருச்சு. ஓகேவா? காப்பை எடுத்த உடனே இது அந்த காப்பை வந்து எடுத்து இப்படி ஓங்கி தரையில் தட்டுனோடனே அந்த குழந்தைய சுத்தி எல்லாமே யூனிவர்ஸா மாறி, அது பிரபஞ்சம். இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த இதை எடுத்து தட்டுனோட சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுல நம்ம அப்பாவோட உடச்சி. ஆமா 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 அந்த மாதிரி. ஸோ கடவுளோட குழந்தையும் அப்படிதானே. ஸோ அந்த மாதிரி அதனால எல்லாமே யூனிவர்ஸா மாறிடுது. ஸோ அந்த குழந்தை அப்ப அந்த டைம் என்ன நடக்குதுன்னா, அந்த குழந்தை முன்னுக்கு 9 நவகிரகம். பிளானட். ஸோ 9 நவகிரகம், சூரியன், இது பூமி, சந்திரன், அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகம், வியாழன், அப்படி வரிசையா இருக்குது. ஓ ஆமா, மறந்துட்டு. சோ நிலாவும் இருக்குது. சோ அந்த கிரகத்துல வந்து நிலாவும் இருக்குது. அப்ப அந்த குழந்தை வந்து அதுக்கு என்ன அப்படியே ஒவ்வொன்னு பாக்குது. பார்த்தோன்னே அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், அதுக்கு வந்து அந்த நிலாவை பிடிச்சி போயிருக்கு. ஸோ அந்த நிலாவை பிடிச்சி போனோன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, நிலாவை தூக்கி விளையாடுது. நிலாவை அழகா எடுத்துட்டு இப்படி கையில தூக்கி போட்டு விளையாடுது. ஓகேவா? ஸோ தூக்கி போட்டு விளையாடுறப்போ அப்ப டக்குன்னு கடவுளுக்கு முழிப்பு வந்துருது, என்னமோ தப்பா நடக்குது அவருக்கு. அது ஃபீல். சோ சத்தம் கேட்டதுல, ஏன்னா அது யூனிவர்ஸ் பாரு, கடவுள் வந்து அவரோட வீட்டுல இருக்காரு, யூனிவர்ஸ் வேற கொஞ்சம் அந்த மாதிரி வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வந்து அப்ப வீட்டுல இருக்காரு. சோ அப்படி வீட்டுல இருக்கப்போ அப்ப டக்குன்னு அவருக்கு வந்து எல்லா மனுஷனுக்கும் ஒண்ணு இருக்கு, சம்டைம் வரும் பார்த்துக்க, என்னமோ தப்பா நடக்குது அப்படின்னு அந்த அவேர்னஸ் வந்துருது. அந்த அவேர்னஸ் வந்தோன்னா அவர் என்ன பண்றாருன்னா, டக்குன்னு முதல்ல ஞாபகம் வருது அந்த காப்பு தான். டக்குன்னு பாக்குறது கையில அந்த காப்பை காணும். அப்ப கீழே சுத்தி முத்தி பாக்குறாரு, தெரிஞ்சிருச்சு, ஆஹா காப்பையும் காணும் குழந்தையும் காணும் அப்படின்னு. ஏன்னா இது அப்படி நடந்தோடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே வந்து இவரு வந்து ரூமுக்குள்ள வந்து போயிட்டு இது இன்னொரு ஸ்பேர் காப்புல ஸ்பேர் காப்பை வந்து விதி தேடுறாரு. இல்ல இப்ப குழந்தை வந்து ரூமுக்குள்ளதான் இருந்துச்சு, முட்டி போட்டு வந்துச்சு. அப்ப அதுக்கிட்ட குழந்தை கிட்ட டக்குனு எடுத்துட்டு ஓடிச்சான். எடுத்துட்டு ஓடல, அதுதான் காப்பை தட்டுனோடனே அந்த யூனிவர்ஸுக்கு போயிடுச்சு. அந்த பிள்ளை யூனிவர்ஸ், அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை வந்து யூனிவர்ஸுக்கு போயிடுச்சு. சோ அவருக்கு வந்து அதான் காப்பு தொலைஞ்சு போச்சுல. அது ஆனா காப்பையும் காணும் குழந்தையும் காணும் பட்டுட்டு புரிஞ்சுக்கிட்டாரு, ஆஹா
ஏன்னா லேட் பண்ணா பெரிய கதையாயிருமே. அப்ப விறுவிறுன்னு போயிட்டு அந்த ரூம்ல உள்ள டிராவர்ல வந்து அவர் மந்திரத்தை சொல்லிட்டு அந்த டிராவர் பட்டுன்னு திறந்தது, மந்திரத்தை பட்டுன்னு திறந்ததுல பட்டுன்னு திறந்தோன்னே அந்த டிராவருக்குள்ள வந்து ஒரு ஸ்பேர் காப்பு இருக்கு. ஸ்பேர் காப்பு. சோ அந்த காப்பை போட்டுட்டு பட்டுன்னு யூனிவர்ஸுக்கு போனாரு. ஓகேவா? யூனிவர்ஸுக்கு போனோடனே குழந்தை அப்பதான் பூமியை தூக்கலான்னு போறப்ப பட்டுன்னு தூக்கிட்டாரு. எதை தூக்குனாரு? குழந்தையவா? குழந்தை தொட்டது பூமியாச்சா? நம்ம வாழ்ற இடம் தான், நம்ம சின்ன பொசுக்கு போயிடும். ஆமா, எல்லாம் அப்புறம் பஸ் தான். அப்ப அது பட்டு தூக்குறதுக்கு டக்குன்னு குழந்தைய தூக்கிட்டாரு. குழந்தைய தூக்கணும். அப்பதான் கடல் யோசிக்கிறார்களா, இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா எவ்வளவு பெரிய உலகமே அழிஞ்சிருக்கு. ஆமா, எத்தனை கோடி உயிரை கடவுள் கஷ்டப்பட்டு படைச்சிருப்பாரு. எல்லாமே பெஸ்டா சொல்லிட்டு உடனே என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல மறைஞ்சிடறாருல, மறைஞ்சிட்டு திருப்பி அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய போய் உட்காருங்க, மாவும் குழந்தை பேசிட்டு வாய்ப்பு கிட்ட குழந்தைய பத்திரமா பாத்துக்க ஒரு நேரத்து பழக்காரு. ஆமா. சோ உடனே என்ன பண்றாருன்னா அவரு போயிட்டு படுத்துறாருல. சோ இதுதான் இந்த கதை, இதுதான் ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில வந்து எனக்கு பிடிச்ச இந்த காப்பு வந்து பிடிச்சிருந்துச்சுல, காப்பு வந்து பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு வந்து அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, ஏன்னா ஷார்ட் ஸ்டோரி பாரு, அதான் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க, நீட் ஆயிரும் வீடியோ. கடைசியா ஒரு ட்விஸ்ட் கொடுத்த குழந்தை வந்து அம்மாட்ட கொடுக்குற மாதிரி. ஆமா. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த நிலாவை தூக்கி போட்டு விளையாடு, அதனால ஃபேண்டஸ்டிக் வந்து உண்மையான அருமையா இருக்கு. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி இருக்கு, சும்மா நல்லா இருக்கு. அப்ப நீ உங்களுக்கு இந்த கதையில எது எது நல்லா இருந்துச்சுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். பாருங்களேன் எப்படின்ட்டு. அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் மிஸ்டர் ஆர் பி. பாய்.